எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் தோஷம் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று மாவீரன் தினத்தன்று சீமான் 234 தொகுதிகள் கேண்டிடேட்டு அறிவிச்சு கூட்டணி போல என்ற அந்த ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. ஸோ அதுலேருந்து வருவோம். எப்படி பார்க்குறீங்க அந்த சீமான் நிலைப்பாடு? அது எங்க சீமான் ஆரம்பத்திலிருந்து வரும்போதே இதே நிலைப்பாடு தாங்க. நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றுன்னு தான் வந்தார். 1.1% எடுக்கும் போதும் நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றுன்னு தான் நின்னாரு. நீங்க கமல்ஹாசன் எடுத்துடுங்க, அவர் உண்மையிலே கடுமையா உழைச்சிருப்பாருன்னா சீமானோட அதிக ஓட்டு எடுத்திருப்பார். 2019 கமல்ஹாசனை போய் சீமான் பார்த்தாரு. 3.8 3.7 கமல்ஹாசன் அந்த 2 மக்களவை கேண்டிடேட் ஃபிளா ஆகாம இருந்து அவர் பிரச்சாரம் பண்ணியிருப்பாருன்னா சீமானோட அதிக ஓட்டு கண்டிப்பா கமல்ஹாசன் எடுத்திருப்பாரு. ஆனா சீமான் தளரல்ல, அவர் மாற்றுங்கிறதுல உறுதியா நின்னாரு. 2021 234 கேண்டிடேட் போட்டாரு, 6.8% வாக்கு எடுத்தாரு. 234 போட முடியாத தினகரன் 2.5 போயிட்டாரு. 234 போடுறதுல கோட்டை விட்ட கமல்ஹாசன் 2.5 போயிட்டாரு. மீண்டும் சொல்றேன், கமல்ஹாசன் தெளிவா 234 போட்டிருப்பாருன்னா கடுமையான வாக்கு எடுத்திருப்பாரு. தினகரன் 234 போட்டிருப்பாருன்னா கடுமையான வாக்கு எடுத்திருப்பாரு. ஆனா சீமான் மன உறுதியோட துணிச்சலா 234 போட்டாரு. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், வெள்ளூர் களத்துக்குள்ள சீமான் நின்னாரு. 5.5% வந்ததும் தினகரன் ஒதுங்கிட்டாரு. 3.7 கமல்ஹாசன் ஒதுங்கிட்டாரு. சீமான் வெள்ளூர் களத்துக்குள்ள நின்னாரு, 2.7 தான் எடுத்தாரு. விக்கிரவாண்டி அன்னைக்கு களத்துக்குள்ள நின்னாரு. கௌதமன் திரைக்கலைஞர், அவரை விட ஒரு முதலியார் கேண்டிடேட்டை போட்டு சீமான் 1.5% ஓட்டு தான் எடுத்தாரு. இவர் 1/2% ஓட்டு எடுத்தாரு. நாங்குநேரி ஹரிநாடார் விட சீமான் குறைவா ஓட்டு எடுத்தார். ஊடகங்கள்லாம் கிண்டல் பண்ணிச்சு. ஆனா சீமான் களத்துக்குள்ள நின்னனால்தான் 6.8 வந்தது. இத நான் ஆதாரத்தோட கடந்த காலத்துல நடந்த சம்பவத்தை மையமா வச்சு இப்ப 2021 பிறகு நடந்த சம்பவத்தை வச்சு ஜேவிசி சிறாம சேலஞ்ச் பண்றேன். உட்காரவும் பேசிருங்க, 1 to 1 பேச தயாரா இருக்கிறேன். ரங்கராஜ் பாண்டே சேலஞ்ச் பண்றேன், பேச தயாரா இருக்கிறேன். இந்தியா டுடே மணி சேலஞ்ச் பண்றேன், பேச தயாரா இருக்கிறேன். எப்படி கமலஹாசனை தினகரனை களத்துக்குள்ள நின்று 214 போட்டு பலகீனப்படுத்தினாரோ அதே மாதிரி விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமியை ஏன் விக்கிரவாண்டி களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஓடினாரு? 10.5க்கு அவர் பயிர் சொல்ல முடியாது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதிக்கு 10.5 கொடுத்தது தவறு. சி.வி. சண்முகம் சட்ட அமைச்சர் பண்ணது தவறு, சமூக நீதிக்கு முரணானது. நீங்க 1931 சென்சஸ் படி 17% இருக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு அதோட ஜாஸ்தி கொடுங்க, தப்பு இல்லை. டிரான்ஸ்பரன்சி இல்லாம ஜாதிவாரி கணக்கெடுப்பு குலசேகரன் கமிட்டியை போட்டுக்கிட்டு நீங்க எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்காக போட்டது தவறு. அந்த தவறை செய்த நீங்க நாங்க 10.5 கொடுத்தது சரிதான்னு சொல்லி விக்கிரவாண்டில நிக்கிறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை. டாக்டர் ஐயா வன்னியகுல சத்திரியார் வீரவன்னியர் டாக்டர் ஐயாவுக்கு கீழே 3வது பேருமோன்னு ஓடிட்டீங்க. அந்த இடம் தான் எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைஞ்ச இடம். சீமான் துணிஞ்சு களத்துக்குள்ள நின்னனால நான் வன்னியர்கள் அங்க உள்ள அகமுடையார், செங்குந்தர், பறையர், உடையார், கிராமணி எங்க ஜாதி தான் கிராமணி, இந்த ஜாதிகள் மத்தியில கள்ளர், அகமுடையார் எல்லார் மத்தியிலும் சீமான் ஹீரோ. தைரியமா களத்துக்குள்ள நின்னா ராமதாஸ் கண்டு பயந்துட்டாருன்னு அங்குள்ள மக்கள் நினைக்கிறான். ஜிவி சிறாம் சர்வே எடுத்து பார்ப்போம், களத்துக்குள்ள போவோம், நீங்களும் நானும் போவோம், எல்லாரும் அதை வீடியோகிராஃப் பண்ணிட்டு அங்குள்ள உடையார்கள்ட்ட பேசுவோம், அகமுடையார்கிட்ட பேசுவோம், யாதவர்கள்ட்ட பேசுவோம். நான் ரெடி, வர்றீங்களா? சர்வே சொல்றீங்களா? டைரக்டா ஓப்பன் சர்வே, லைவ் டெலிகாஸ்ட் சர்வே, நாம எடுக்கிறத வீடியோகிராஃப் பண்ணி அங்க பேசுவோம். இதுதான் அங்க நடந்திருக்குது. ராமதாஸை கண்டு எடப்பாடி பயந்துட்டாரு, சீமான் துணிச்சலா நின்னாருங்கிறத அங்க உள்ள மக்களோட கருத்து. அதே தன்மையில ஈரோடு கிழக்கு எப்படி ஆர்கே நகர்ல டாக்டர் தமிழிசைய காலி பண்ணுங்கிறதுக்காக பொன்னாரு, இலங்கணி செஞ்சு, ஹெச் ராஜா எல்லாரும் சேர்ந்து சபடேஜ் பண்ணாங்களோ, அண்டர் கட் பண்ணாங்களோ, அதே வேலைய ஈரோடு கிழக்குல அண்ணாமலைக்கு எதிராக பண்ணாங்க. அண்ணாமலை நீக்கத்துக்கு இல்ல, அண்ணாமலை ஈரோடு கிழக்குல நிற்காததிலே இந்திய பலகீனமாயிட்டு. நான் லாஜிக்கலா கேட்கிறேன். ரங்கராஜ் பாண்டே இதை பற்றி பேசுங்க. லாஜிக்கலா கேட்கிறேன். என்டிஏ விக்கிரவாண்டில நின்னா இல்லையா? எங்க டாக்டர் ஐயா 29% வாக்கு எடுத்தாரா இல்லையா? அந்த என்டிஏ ஏன் ஈரோடு கிழக்குல நிக்கல? ஏன் வாசனை நம்பியா நிக்கல? சரி, வாசனை நம்பி நிக்க முடியல, பாஜகவை நம்பி தாமரை நின்று இருக்கணும் இல்லையா? அந்த இடம் தான் சீமான் எழும்புறாரு. ஏன் ஈரோடு கிழக்குல எடப்பாடி பழனிசாமி நிக்கல? செந்தில் பாலாஜி இந்த
இதெல்லாம் ஓடிட்டு இருக்குதெல்லாம் மந்திரி பதவி எல்லாம் இழந்து நிற்கிறாள். அவர் மிகப்பெரிய ஆர்கனைசர், தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஆர்கனைசர். குறி வச்சு எடப்பாடி பழனிசாமியை டெபாசிட் இழக்க வைப்பாரு. ஆற்றல் அசோக்குமார் அவர் ஈரோடுல ஜெயிப்பாருன்னாங்க. ஜெயித்தவனு சொன்னவங்க எல்லாம் யோசித்து பார்த்துடுங்க மனச்சாட்சிப்படி. நான் ஒரு சீட்டு கூட எடப்பாடி ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னேன். அந்த ஆற்றல் அசோக்குமார் ஈரோடு ஈஸ்ட் செக்மெண்ட்ல எடுத்தது வெறும் 23% வாக்குகள். அந்த 23% வாக்கு தேமுதிக வாக்கு இருக்குது, டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு வாக்கு இருக்குது, முபாரக் வாக்கு இருக்குது. நின்னா சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஈரோடு கிழக்குல டிஃபரன்ஸ் பெருசா இருக்காதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு போயிட்டாரு. அண்ணாமலை போனதுல அந்த 18% ஓட்டுக்கும் பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிற அந்த வாக்குக்கு அண்ணாமலை அதை சொல்லிதான் விக்கிரவாண்டியில அந்த வாக்கு எடுத்தாரு. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் எடுத்தாரு. எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளே அடிச்சுதான் அந்த 29% வாக்கு எடுத்தாரு. எடுத்து பாருங்க. என்டிஏ கேண்டிடேட் ஆட்டு அன்புமணிங்கிற பாமக கேண்டிடேட் அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணாரு. விக்கிரவாண்டி வீதிகள்ல மாம்பழத்தை வச்சுக்கிட்டு எடப்பாடி அன்புமணியும் அண்ணாமலையும் பயணிச்சாங்க. அண்ணாமலை லீடரா நின்று அந்த இடத்த அடிச்சாரு. என் பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். சாகும் போது 35 to 40% மக்கள் ஆதரவு பெற்ற தலைவரோட வார்த்தையில நின்று அண்ணாமலை அதை பேசினாரு. அதே அண்ணாமலையால ஈரோடு கிழக்குல நிற்க முடியல. எப்படி களத்துக்குள்ள நிற்க முடியாம போன தினகரனையும் கமலஹாசனையும் சீமான் பலவீனப்படுத்தினாரோ, இன்னைக்கு நான் சொல்றேன், சீமான் இவரு கமலஹாசன் கேண்டிடேட் போட்டு பிரச்சாரம் பண்ணியிருந்தா வாக்கு வந்திருக்கும். பலவீனப்படுத்துறாரோ அதே தவிர எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ள நிற்க முடியாம பண்ணதுல நான் வெள்ளாள கவுண்டர்கள் சீமான் துடிச்சலா நின்னாருன்னு சொல்றாப்புல. யார் வேணாலும் சர்வேக்கு வா, நானும் வாரேன், கேட்போம் என்ன சொல்றாங்கிறத வெளிப்பட தன்மையோட அந்த சர்வே வெளிவரட்டு, நான் ரெடியா இருக்கிறேன். கடந்த காலத்துல நடந்ததை வச்சு இன்னைக்கு சொல்றேன். நான் நாளைக்கு ப்ரெடிக்ட் பண்றதுல மாறுபடலாம், நடந்த விஷயத்துல யாரும் மாறுபட்டு பேச முடியாது, அதுல தெட்டி திருச்சி யாரும் பேச முடியாது. நான் ஏன் இன்னைக்கு நிமிர்ந்து நின்று பேசுறோம்னா நான் சொல்றதுல 10 கெட்டு சரியா வந்துட்டு இருக்குது. 2024 நான் சொன்னதையும் சவுக்கு சங்கர் சொன்னதையும் ரங்கராஜ் பாண்டே சொன்னதும் ஜேவிசி ஸ்ரீராம் சொன்னதையும் தென் இவரு இந்தியா டுடே மணி சொன்னதையும் எடுத்து போட்டு பாருங்க. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சும்மா ஐடிவிங்காரன் சொன்னா நான் சொல்லிட்டு பின்னோட்டை விட்டுட்டு தெரியக்கூடாது. தெளிவா நான் சொன்னதை இன்னைக்கே சொல்றேன். 35 சீட்டு திமுக அணி வரும்னு சொன்னேன். 48% மு.க. ஸ்டாலின் தலைமையில அணிக்கு வரும்னு சொன்னேன். தென் மாவட்டத்துல 3 தொகுதியிலும் நாடார் தொகுதியிலும் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழக்க வைப்போம்னு சொன்னேன், வச்சோம். அதே மாதிரி 4 தொகுதியில ஃபைட் இருக்குன்னு சொன்னோம். 4 ஃபைட்டு தான் இருந்தது. நான் எதிர்பார்த்தேன் தர்மபுரி, அது ஜெயிக்கல. அது நான் ப்ரெடிக்ட் பண்ணல, எதிர்பார்த்தேன், ஜெயிக்கல. அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு ஏன் சொல்லலன்னு பட்டிமன்றத்துல பேசக்கூடிய மணிகண்டன் அந்த சகோதரர் என்கிட்ட கேட்டாரு, எப்பா ஜெயிக்குன்னு நம்பிக்கை இருந்தா தானே எனக்கு சொல்ல முடியும், 2வது வருவாருன்னு. கனிமொழியை நான் காயல்பட்டினம் பிரச்சாரத்துல பார்க்கும்போது உமரி சங்கர் திமுக முக்கிய பிரமுகர், அவங்க சகோதரி இங்க ரிலேட்டிவ் தான், அவருக்கு ஒய்ஃபு பஞ்சாயத்து இதுல முக்கிய பொறுப்புல இருக்காங்க. அவர் அக்கா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க அக்கா பார்த்து நிலைமையை சொல்லுங்கன்னு சொல்லும் போது அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ள இருந்தாரு. நான் போய் கனிமொழிகிட்ட பேசும்போது அவங்க கேட்டது அண்ணாமலை ஜெயித்துருவாருன்னு கேட்டேன்னா, ஜெயிக்க மாட்டாரு, 2வது வருவாருன்னு. கனிமொழி அவங்கள பற்றிய ரிப்போர்ட் என்ன சொன்னா, நீங்க 50% ஓட்டு எடுப்பீங்க, உங்களை எழுத்த 3 வரை டெபாசிட் இழப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் வெளிப்படையா தான் அதை சொல்றேன். என்டிஏ 15% வாக்குக்கு மேல எடுப்பான்னு சொன்னேன். சீமான் 8% வாக்கு எடுப்பாருன்னு நான் சொன்னேன். தென் இதை தாண்டி எனக்கு அதிர்ச்சி அளிச்ச விஷயம் என்னன்னா, டாக்டர் ஐயா எடப்பாடி கிட்ட வன்னியர் ஓட்டு இழந்தது எனக்கு அதிர்ச்சி தான். தேமுதிக விஜயகாந்த் சிம்பதியில கொஞ்சம் கணிசமான ஓட்டு வந்துச்சு. இதுதான் நான் சொன்ன 15% எடப்பாடி போவாருங்கிறத 19.4 வந்திருக்கிறாரு. ஆனா தந்தி சர்வே என்ன சொன்னான், 30% எடப்பாடி பழனிசாமிக்கு. நாம சொன்னது நியர்பை ட்ரூத்தா, தந்தி சர்வே சொன்ன நியர்பை ட்ரூத்தா. சோ நடந்த விஷயத்துல ரவீந்திரன் துரைசாமி சொன்னதை எவனும் திட்டி திரிச்சு மோசடித்தனமா பேசக்கூடாது. அது கூடாதுங்கிறதுதான் எல்லாரோட பேரை சொல்லி போட்டிருக்கிறேன். யாருக்கிட்ட இருந்தாலும் நேருக்கு நேர் இந்த வலைக்காட்சியில எதுல வேணாலும் நான் பேசுறதுக்கு தயாரா இருக்கிறேன். உண்மையோடும் நேர்மையோடும் களத்துல இருந்து மக்கள் இதை சொல்லக்கூடியவன். தப்பா நான் சொன்னது போச்சுன்னா ஒத்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியை 2026 தனிமைப்படுத்தி 24 வராத 15% அனுப்பி 29 மோடி கிட்ட அவரு சரண்டர் ஆகிறதான் கரெக்டா இருக்குங்கிறது என்னோட ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. பல சூழ்நிலையில அது மாறுபட்டு போயிட்டு, அது கூட நான் பேரிட்டிங் பண்றதாட்டு ஜிவிசி ஸ்ரீராம் அவர் சொன்னதெல்லாம் எடுத்து போடுங்க. சீமானை பயன்படுத்தி எடப்பாடியை சரண்டர் பண்ண வச்சிருக்கிற மோடி கிட்ட. சரண்டர் இல்லைனாலும் அதுலதான் சொன்னீங்க. அதெல்லாம் எனக்கு கேள்வி.
நீங்க வந்து ஈரோடுல வந்து சீமானுக்கு இந்தியா வாக்குலாம் முழுவதுமா வந்திருக்கு, போல்டா நின்னாரு, விக்ராண்டில் போல்டா என்ன சொல்றீங்க. ஆனா இவ்வளோ நடந்தும் நீங்களே நான் முன்னாடியே சொன்னேன், அண்ணாமலையின் விருப்பமும் அதுவாக தான் இருந்துச்சு. சீமானை முதலமைச்சர் வேட்பாளர் என்டிஏ சொல்லணும்னு சொல்லும்போது பாஜகவினர் அதிமுக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. எஸ், ஒரு பெரிய கட்சியில வந்து நாம சொல்றது எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது. நாம சொல்லிதான் ராஜ்புட்டால எதிர்போறக்கூடாதுங்கிறதுக்காக நாம சொல்லிதான் ராஜ்புட்டால எதிர்போறக்கூடாதுங்கிறதுக்காக யூபில ராஜ்புட் சீஃப் மினிஸ்டர் மோடி கொண்டு வந்தாரு, உத்தரகாண்ட்ல கொண்டு வந்தாரு, இமாச்சல்ல கொண்டு வந்தாரு. ஆட்சிக்காரையும் உங்களை பாதிச்சிடக்கூடாது நாம தான் சொன்னோம். ராஜீவ் காந்தியோட பிராமின் டாமினேட்டட் மினிஸ்ட்ரிக்கு எதிராக தேவிலால் வந்து ஆட்சிக்காரியம் உருவாக்குனாரு. ஆகிர், ஜாட், குஜார், குர்மி பிளஸ் முஸ்லீம்னு ராஜீவ் காந்தியை தோக்கடிச்சு காட்டினாரு. அந்த மாதிரி பிராமின் டாமினேட்டட் மோடி மினிஸ்ட்ரிக்கு எதிராக ஒரு வந்துடக்கூடாதுன்னு நாம அலர்ட் பண்ணும்போதுதான் 3 ராஜ்புட்டை போட்டார். ராஜ்புட்டை தான் போடுவாருன்னு சுந்தர்ராஜ் சோழன் என் நண்பர் மயிலாடுதுறையை சேர்ந்தவர் அவர்கிட்ட நம்ம சொன்னா இன்னைக்கும் அது தெளிவாகவே இருக்குது. ஒரு ராஜ்புட்டை தான் போட்டாங்கன்னு சொன்னா ஆட்சிக்காரமுக்கு ஒரு ராஜ்புட் தலைமையில மோடிக்கு ஒரு எதிர்ப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பிராமின் டாமினேட்டட் மினிஸ்ட்ரிய ஆன்டி பிராமினா இல்ல ப்ரோ ஜாட்டாட்டு ப்ரோ ஆகிராட் பண்ண மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு மோடிட்டு நம்ம சொன்னதை மோடி எடுத்துக்கிட்டாரு. ஒரு காமராஜர் 2 பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஹையஸ்டா ஒரு பிராமின், அப்பர் காஸ்ட் பிராமின் இந்திரா காந்தியே ஒரு டம்மியா தான் இருந்தாங்க, கோஞ்சி குறியா மரப்பாட்சி பொம்மையா தான் காமராஜ் கமாண்ட் பண்ணக்கூடிய லெவல்ல இருந்தாங்க. இதெல்லாம் தமிழ வரலாற்றுல வலதுசாரி மறைக்கிறான், இடதுசாரி மறைக்கிறான், அத்தனை பேர் மறைக்கிறான். நான் ஓங்கி நிமிந்து சொல்றேன், வலதுசாரியும் அப்படிதான் இருக்கான், இடதுசாரியும் அப்படிதான் இருக்கிறான். நான் ஓங்கி நிமிந்து இந்த கருத்துக்களை சொல்றேன். அந்த மாதிரி மோடிக்கு வந்துடக்கூடாதுன்னு குஜராத்ல வரக்கூடாது நம்ம சொன்ன போதுதான் அவர் போலி சத்ரியாச நம்ம முத்திரைகளை இது பண்ணி அந்த இது பண்ணாரு. எத்தனையோ விஷயங்கள் வந்து இவர் ஜேடிஎஸ் கூட்டணியில சேர்க்கணும் அல்லது ஒக்காலியா ஓட்டு டி.கே. சிவகுமார் ரூபத்துல காங்கிரஸ் பேர் நம்ம சொன்னோம். உடனே டக்குன்னு அதை சேர்த்தாங்க. அண்ணாமலை தான் அதை சந்தோஷ் மூலமா சேர்த்தாரு. நிறைய விஷயங்கள் நாம சொல்லி மோடிக்கு நடந்திருக்கு. இன்னும் மோடி ஃபார் பிஎம் 2020 நம்ம சின்சியரா பண்ணதான் போவோம். அது பாரத் பதக்கு ஒரு கிரேட் சோல் பிராமின் தான். ஜெயலலிதாவை டம்மி பண்ணதுக்கும் ஜெயலலிதாவுக்கு இடத்தை காட்டுறதுக்கும் மோடி ஷோட் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதான்னு ஜெயலலிதாவை மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாவுக்கு சைக்காலஜிக்கல் இதை கொடுத்து வீழ்த்துறதுக்கும் பாரத் பதக்கு நமக்கு துணை நின்னாரு. இப்படி மோடி விஷயம் நம்ம இது பலது நடந்திருக்கு. இந்த எடப்பாடி விஷயத்துல நமக்கு மிஸ் ஆயிட்டு இல்ல. அதான் அப்போ ஈரோட்லயும் விக்ரவாண்டியும் பலவீனம் பண்ணல நினைக்கிறாங்க. அது நிச்சயமா மிஸ் ஆயிடுச்சு. ஈரோடுல என்டிஎனுக்காவது பலகீனம்ங்கிறது மோடிக்கு தெரியும். எடப்பாடி பலவீனப்படல, அது சீட் ஷேரிங்ல பார்ப்போம் அந்த இது பலவீனப்பட்டாரா இல்லையாங்கிறது. அந்த இடம் நிக்கலன்னா பலவீனப்பட்டதாட்டு தான் மக்கள் கருத்து. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க டாக்டர் ஐயாவுக்கு பயந்து, வீரவன்னியருக்கு பயந்துதான் நீங்க விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடினீங்க. ஈரோடு களத்துல செந்தில் பாலாஜிக்கு பயந்து டெபாசிட் போயிருந்து தான் ஓடினீங்க. உங்களுக்கு சீமானுக்கும் டிஃபரன்ஸ் பெருசா இல்லைன்னு கருதி தான் ஓடினீங்க. அந்த இமேஜ் நான் வன்னியர்கள் மத்தியிலும் நான் வெள்ளாள கூட்டர் மத்தியிலும் சீமானுக்கு இருக்குது. எடப்பாடி அதுல வந்து ஓடிட்டாருங்கிற எண்ணம் இருக்குது. இதை நான் வந்து யாருக்கிட்டையும் வாதிக்க தயாரா இருக்கிறேன். யாருக்கிட்ட வேணாலும் களத்துக்குள்ள போய் அவரு ஓடுனது, சீமான் போல்டா நின்னதையும் எடப்பாடி ஓடுனதையும் ஒரு நான் வன்னியர்கிட்டயோ நான் வெள்ளாள கூட்டர்கிட்டயோ நம்மளே போய் பேட்டி எடுப்போம். ஒரு 10 பேர்கிட்ட எடுப்போம். என் கருத்தை 10 நான் வன்னியர் சொல்றானா 10 நான் வெள்ளாள கூட்டர் சொல்றாராங்கிறத டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு தயாரா இருக்கிறேன். யார் வேணாலும் வரலாம்.